ஹலோ மக்களே, இன்னைக்கு மத்தியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, சுட சுட சோறு. ஓகேவா மக்களே? அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாங்குளிச்சால மீன் வந்து பொரிச்சது. ஓகேவா? பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சால மீன் கருவாடு ஃப்ரை. ஓகே மக்களே? இது இவ்வளவுமே போதும் சாப்பிட்றதுக்கு. வேற குழம்பு எதுவுமே வேண்டாம். ஊற்றி அவ்வளோ இன்னும் இருக்குல்ல, இது அவ்வளோ போட்டு விரசி சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை. ஓகே மக்களே? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஆஃப் ஆயில். ஆஃப் ஆயில்னா முட்டை வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு முட்டை உடஞ்சி போச்சு. அதனால டக்குனு உடனே கல்லில் போட்டு தந்துட்டாங்க. ஓகே மக்களே? அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சோள மீன் குழம்பு மக்களே. பார்த்தீங்களா? சட்டியோட தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பாருங்க, மாங்கொட்டை எல்லாம் போட்டு இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க, செமையாக இருக்கும். எனக்கு சோள மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்குல்ல? பார்த்தீங்களா? சோள மீன் குழம்பு. ஓகே மக்களே, இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே? சால மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் மக்களே. உண்மையில மீன் எனக்கு பிடிச்சதுல சால மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நிறைய மீன் இருக்கு, ஆனால் எனக்கு சால மீன் தான் பிடிக்கும் குழம்புல. ஓகேவா மக்களே? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே? பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சால மீன் கருவாட்டு இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது ஸ்ப்ரை. இதை அப்படியே போட்டு விரவி ஃப்ரை சாப்பிட போகிறோம். ஓகே மக்களே? பாய்.